கூலிப்படை வந்தது, ஒரு உணவு கொடுக்கக்கூடிய பணியாளர்களாக வந்தது, அதன் பிறகு மின்னல் வேகத்தில் நடந்திருக்கக்கூடிய சரண்டர், அதன் பிறகு ரிமாண்ட், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது யாரோ ஒரு கூலிப்படையில் இருக்கக்கூடிய கொலையாளிகள் ஒரு கல்யாணத்தில் விருந்து சாப்பிட்ற மாதிரி வந்திருக்கிறாங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நேரத்தை குறித்து இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக டிசைட் பண்ணி, இந்த நேரத்தில் நாங்கள் பண்ணுறோம் என்ட்ரி எக்ஸிட் ரூலை செக் பண்ணி, அதன் பிறகு அந்த கொலையை நடத்திவிட்டு, அதன் பிறகு மின்னல் வேகத்தில் அசம்பிள் ஆகி ஒரு காவல்துறை அதிகாரி அலுவலகத்துக்கு சென்று சரண்டர் ஆகி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் கான்ஸ்பிரசி என்ன நடந்திருக்கு, யார் இதற்கு காரணம், இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க, பொருளுதவி செய்தது யார், இது பொலிட்டிக்கல் மர்டரா, இது எல்லாம் கூட ஆராய வேண்டிய நேரம் இது. அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு, மிக மோசமாக இருக்கு. அது சென்னை இன்னைக்கு கூலிப்படைகளுடைய தலைநகரமாக மாறி இருக்கு. 2 வாரங்களுக்கு முன்பு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளருடைய கணவர் ஸ்ரீனிவாசன் அவர்களை இதே போன்ற கூலிப்படை இதே மாதிரி 4 பைக்கில் பட்டப்பகலில் வெட்டி